வாழ வைக்கும் என் தாய்க்குள்ள பெருமக்கள் நிகர்களுக்கு கந்த கடம்ப கார்த்திகேயன் சொல்லப்பட்ட ஆறுமுக வேலனுக்கு வீரவேல் கையில் கொடுத்து அசுரங்களை வேண்டும் என கேட்ட வீரத்தாயின் விழுந்து வெச்சு மைந்த கணவர்களுக்கு கற்க கசர கற்பவை கட்ட பண்ணிருக்க அதற்கு தகையின வள்ளுவ நீட்டில் சிறியவர்களுக்கும் இப்பறந்த உலகில் மலர்ந்த மலர்களாய் காத்திருக்க பெரியவர்களுக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடமழை பெஞ்சு வந்தது மாதிரி இருக்குல்ல.
ஹலோ 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 இது எக்கோ எக்கோல இருக்கட்டும் அந்த மைக் ஹலோ 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 எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால முருகப்பெருமானை வணங்கி நார்த்தமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நாங்க 7 பெண் குழந்தைகள் பிறந்தோம். நாங்க 7 பெண் குழந்தைகளும்
பெருங்காயாக நடித்துக் கொண்டிருக்கும் சோனியா அவர்களுக்கு குப்பையம்பட்டியை சேர்ந்த பழனிசாமி அண்ணார்கள் ரூபாய் 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அன்றியது வணக்கம் 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 பல நார்த்தமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்தோம். நாங்கள் 7 பெண் குழந்தைகளிடம் பார்க்க ஒரே மாதிரி அழகாக இருக்கும் காரணத்தினால் எனது தந்தையார் எங்க 7 பேருக்குமே ஒரே பெயர் நாமம் தெலுங்காயி என்ற பெயர் நாமத்தினை சூட்டி அந்த புறத்தில் நந்தவனம் அமைத்து 1000 காவலர்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையானா நந்தவனம் செல்ல வேண்டும். ஆடிப்பாடி சந்தோஷமா விளையாடணும். இறந்துட்டாலும் கால தமது காரியத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த நந்தவனத்தில் எப்படி ஆடிப்பாடி ஓடி விளையாடுற ஆசைகள் அளவுக்கு அதிகமா இருக்குங்கிற சொல்லணுமா இல்லையா? சொல்லிடுவோமா? அந்தி வரும் நேரம் ஏதேதோ மோகம் இது தீராதோ ஏதேதோ
கடைசியில வந்து சேர்ந்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இப்படி எல்லாம் ஆடி பாடி ஓடி விளையாடுற ஆசைகள் அளவுக்கு அதிகமா இருக்கு. காரணம் என்னோட நந்தவடத்தை பார்த்தீங்களா? என்னோட காவலாளிகளை எவ்வளவு அழகா கண்ணா இறந்து தூங்குறாங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் யாருக்குங்க அமையும்? யாருக்குமே அமையாது இல்லையா? அதனால இயற்கை காற்று இல்லையா? அதனால இப்படிப்பட்ட காற்றுகள் வரும் பொழுது தூக்கம் அப்படிங்கிறது யாருக்குமே வரத்தானே செய்யும். யார சொல்லி யாருக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல. அதனால அவங்களாம் ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் இப்படி நாடகத்தை வைக்கணும், இப்படி எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆமா படுத்து தூங்கணும் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடன் அவங்க வச்சிருக்காங்க. நம்ம கண்ணு முழிச்சு நாடகத்தாடி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்த்தி கடன் வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதனால பாருங்க, இருந்துட்டாலும் காலம் புண்படுறது கடமை கண்படுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுத்துக்கிறது கொஞ்ச நேரம், இந்த கொஞ்ச நேரத்துல என்னோட வேலைகளை சிறப்பா முடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒத்துழைப்பு நீங்க அருமையா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால மனசுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் இந்த நந்தவடத்துல எப்படி எல்லாம் ஆடி பாடி ஓடி விளையாடுற ஆசைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? பார்த்து ஓடுங்க, மேடை ரொம்ப பழசுன்னு சொன்னாங்க. என்னது ஓடி ஆடி விளையாடுறதுக்கா? பரவாயில்லைங்க. அதாவது அவங்க சொல்லுவாங்களே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மாட்டேன் வீக்குங்கிற மாதிரி. அப்படி இல்ல, இதுல பார்த்தா அப்படி அருமையா இருக்கு இல்லையா? அதனால என்னோட அக்கா தங்கைகள் வரணும். அவங்க 6 பேரு, என்னோட சேர்ந்து 7 பேருங்க. நந்தவனம் நிறைய நின்று ஆடி பாடி ஓடி விளையாண்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? இடம் போதுமா? சும்மா தும்மு தும்முன்னு இருக்கு. இல்ல இடம் போதுமான்னு கேக்குறேன். இடம் பத்தா ஏக்கர் கணக்குல இடம் இருக்குதுங்க. போதும். இருந்துட்டாலும் இந்த நாடக அமைப்பாளர் சம்பளம் கொடுக்க மாட்டாராமா. 7 பேருக்குமே சம்பளம் இல்லையா? 2 பேருக்கு மட்டும் தான் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு 2 பேர் மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எப்படி எல்லாம் விளையாடுற ஆசைகள் இருக்குங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? அதற்கு முன்பாக எனக்கு பிடித்த பாடல் என்னங்கிறது சொல்லுவோமா? சொல்லுவாப்பா.
அடேங்க அப்பா பக்கமேல இப்படி அமையணுமியா என்னாச்சு சிலிர்க்கும் போல இருக்கே இருக்கட்டும் இருந்தாலும் அக்கா தங்கைகள் வரவே எதிர்பார்க்கிறேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு எல்லாமே எல்லாமேனா எல்லாமே அடி உத இருக்குது உனக்கு என்னது இல்ல சரவணனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே ஏப்பா என்னப்பா ஐயோ இருக்கட்டும் எங்களுக்கு இப்படி ஒரு அமைப்புகள் அமைத்து கொடுத்த அந்த நாடக அமைப்பாளர் கலைமணி எம்கா அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் பன்னீர்செல்வம் அப்படிங்களா இங்க அண்ணன் பன்னீர்செல்வம் சிவனேசன் பன்னீர்செல்வம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடிகள் வணக்கம் 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 இருக்கட்டும் இருந்துட்டாலும் வருவார்கள் என்று எண்ணி வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன் யாரு என்னோட அக்கா தங்கைகள் 6 பேர் என்னோட சேர்ந்து 7 பேரு ஆடி பாடி சந்தோஷம் விளையாடணுங்க கவலை தெரியாத வயசு ஓடி ஆடி விளையாடுற வயசு இல்லையா பருவ வயசு சொல்லுவாங்க அதனால ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அதனால கஷ்டம் கவலை என்னன்னே தெரியாது இல்ல இந்த பாம்பை மிதிக்க வச்சு அந்த பாம்பு ஐயோ எல்லாரும் அதே சொல்றாங்க எல்லா பக்கம் அப்படித்தான் போய் கேட்டு வந்திருப்பான் போல இருக்கே ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுனா என்ன எதுன்னு தெரியாத வயசு தம்பி பயம் அறியாத வயசுன்னு சொல்லுவாங்கல்ல அத சொல்லிக்கிட்டு அட போய் அங்கிட்டு பாம்பாவது பள்ளியாவது எது வந்தாது என்னடா சரி பரவாயில்ல இந்த பாம்பா பத்திரமா கொண்டு வச்சிரு பாருங்க அவருக்கு வரவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன் அதனால அவர்கள் அழைக்கலாம் சொல்லி ஒரு எண்ணம் என் மனசு நிறைய இருக்கு அழைத்து பார்ப்போமா பிடிங்க அழைக்கலாம் அழைக்கிறோம் வாராயோ
எதுக்கு வாசிக்கிறதுக்கு கல்யாண மேளம். அதனால அவர்கள் வரவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு